ஒரு நிமிஷம். உங்க கண்களை மூடுங்க. உங்க மூச்ச கவனிங்க. எப்பவாது உங்களுக்குள் இந்த கேள்வி எழுந்ததுண்டா? நான் சொல்வது உண்மையில் பிரபஞ்சத்தை அடைகிறதா? என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் அந்த அமைதியான ஆசைகள், என் வேண்டுதல்கள், இது எல்லாம் பிரபஞ்சத்தை அடைகிறதா, இல்லைனா அது எங்காவது மறைந்து விடுகிறதா என்று? உண்மையாவே உங்க ஆசைகள், வேண்டுதல்களை பிரபஞ்சம் கேட்கிறது. ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு உணர்வையும், ஒவ்வொரு அதிர்வையும். ஆனா ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். நீங்க எந்த நிலையிலிருந்து பேசுகிறீர்கள் என்பதே அதிகமாக கவனிக்கப்படுகிறது. இந்த தியான பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் தகவலை அல்ல, உங்க விழிப்புணர்வை எழுப்ப போறோம். இப்போது மெதுவாக உணருங்க. உங்களுக்குள் ஒரு குரல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் தயார். எனக்கு சரியான வார்த்தைகள் மட்டும் கொடு. இந்த வார்த்தைகள் சாதாரண சொற்கள் அல்ல. இவை உங்க சக்தியின் வெளிப்பாடு. இவை உங்க உணர்வுகளின் மொழி. பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்பதில்லை, அது உணர்வுகளை உணர்கிறது. நீங்க சொல்வதற்கல்ல, நீங்க உணர்வது போலத்தான் அது பதிலளிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க எனக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் உங்க சக்தி சொல்கிறது என்னிடம் இல்லைன்னு. அப்போ யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நீங்க என் வாழ்க்கையில் இருக்கும் இந்த செழிப்புக்கு நான் நன்றியுள்ளவன் என்று உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. இப்போது இந்த 3 தியான நுட்பங்களை பார்க்கலாம் வாங்க. முதல் நுட்பம், உரையாடல். பிரபஞ்சம் ஒரு இயந்திரம் அல்ல, அது உங்க உட்புற விழிப்புணர்வு. அதனால் ஆணையிடாதீர்கள். மெதுவாக பேசுங்கள். நன்றியுடன் பேசுங்கள். ஓ பிரபஞ்சமே, இன்று எனக்கு கிடைத்த அனுபவங்களுக்கு நன்றி. என் பாதையில் எது வந்தாலும் அதை நான் விழிப்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மொழிதான் தியான மொழி. இரண்டாவது நுட்பம், உங்க ஆசைகள், வேண்டுதல்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட உள்ளது போல பேசுதல். பிரபஞ்சத்திற்கு எதிர்காலமில்லை, அது நிகழ்காலத்தை மட்டுமே அறியும். அதனால் மெதுவாக சொல்லுங்கள். நான் பாதுகாப்புடன் இருக்கிறேன். நான் வழிநடத்தப்படுகிறேன். என் வாழ்க்கை சமநிலையில் உள்ளது. இந்த உணர்வை உங்க மூச்சுடன் இணைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது நுட்பம், கற்பனை பிளஸ் உணர்வு. நீங்க விரும்புவது ஏற்கனவே நடந்தது போல உங்க உடலில் உணருங்க. அந்த அமைதி, அந்த நிம்மதி, அந்த நிறைவு. மெதுவாக சொல்லுங்கள், நன்றி. இந்த ஒரு வார்த்தை உயர்ந்த அதிர்வை உருவாக்குகிறது. இப்போ அமைதியாக இருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த அவசரமும் இல்லாமல். ஏனெனில் பிரபஞ்சம் சரியான நேரத்தில் பதிலளிக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பிரபஞ்சம் வெளியே இல்ல, அது நீங்கதான். நீங்க மாற்றும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது. இப்போது மெதுவாக சுவாசியுங்கள். உங்க கண்களை திறங்க. நன்றி. இந்த தியானம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.